கணக்கில் வந்து ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து திமுக அதிமுக இந்த ரெண்டும் தான் வந்து பெரிய அளவில் வந்து ரோல் பண்ணியிருக்கு. அதனுடைய ப்ளஸ் மைனஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து இந்த மாணவர்கள்ட்ட கேட்போம். ஆக்சுவலாக எனக்கு ரெண்டு கட்சியுமே பிடிக்காது சார். ஏன்னா அவங்களுடைய ஆட்சி முறைகள் எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அதனால் புதிய கட்சிகள் வந்தால் நல்லாயிருக்கும். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்று தான். ஃபஸ்ட்டு என்னென்னா மதுவை ஒழிக்கணும். அந்த ஆட்சி வந்தால் தான் நமக்கு நல்லது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுற மாதிரி ஒரு ஆட்சி வந்தால் நம்ம நாடு நல்லது. இப்போ நாங்கள் வந்து மது விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து கருணாநிதி சொல்லியிருக்காருல்ல, அதை நீங்கள் நம்பலையா? ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் சார் கொண்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனால் யாருமே அதை ஒழிக்கிறதுக்கு யாருமே ஏற்பாடும் பண்ணலை, எந்த ஸ்டெப்பும் எடுக்கவும் இல்லை. ஓகே, பொதுவாக சொன்னால் எனக்கு எந்த கட்சியுமே பிடிக்கல சார். ரெண்டு பேருமே பிடிக்கல. புதுசாக தான் மாற்றம் வரணும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு. ஓகே, எனக்கு வந்து திமுக தான் சார் பிடிக்கும். ஏன்னா அவங்க கொண்டு வர கட்சி இந்த திட்டங்கள் வந்து கொஞ்சம் வந்து மக்களை கொஞ்சம் சேர்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கௌரவ கொலைகள் வந்து அதிகமாக இருக்குது. கௌரவ கொலைகள் வந்து தடுக்கணும்னா அந்த மாநிலத்தோட அரசு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தால் தான் தீர்க்க முடியும். ஏன்னா எந்த ஒரு வந்து கௌரவ கொலைகள் பார்த்தோன்னா அதிகமான முறையில் இருக்கிறதுனால அதுக்கு வந்து தனி சட்டம் கொண்டு வந்து கௌரவ கொலைகளை வந்து ஒரு அரசாங்கம் நினைச்சா தடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? தனி சட்டம் கொண்டு வந்து தடுத்து நிறுத்தலாம்ல. இப்போ இங்கே நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு கிராமமுமே ஒரு அரசாங்கமாக இருக்குல்ல, போலீஸ்க்கு கட்டுப்படாத, அரசியல்வாதிகளுக்கு கட்டுப்படாத ஒரு கிராமங்கள் இருக்குல்ல. ஓட்டு போடத்த உரிமை இருக்குது. அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு மக்களுக்கு வந்து உரிமை கிடையாது. ஏன்னா முதல்ல வந்து அந்த உரிமையை வந்து மக்களுக்கு கொடுக்கணும். அந்த உரிமையை கொடுத்தா தான் வந்து அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி எல்லாருமே பயப்படுவாங்க. இந்த சட்டத்தை திமுகவும் அதிமுகவும் கொண்டு வருவோம்னு நினைக்கிறீங்களா? ரெண்டும் கொண்டு வராது, மாற்று அரசியல் கொண்டு வரலாம் அப்படின்னு. அவங்க கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஸ்டெப் எடுத்த முடியும். ஓகே, மது விலக்கு திமுக கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவிலிருந்து பிரிஞ்சு வந்தது தான் அதிமுக எம்ஜிஆர்னால. எம்ஜிஆர் முன்னாடி என்ன சொன்னார்னா மது விலக்கு நான் கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. முன்னாடி அவர் கொண்டு வருவேன்னு சொல்லி கொண்டு வந்து அப்புறம் திருப்பி மது விலக்கை எடுத்துட்டாங்க, நம்மளுக்கு பொருளாதார தடை இருக்குன்ட்டு. அதே மாதிரி இப்போ திமுகவும் வந்தாங்கன்னா அவங்க பூரணமாக மது விலக்கை அமல்படுத்துவாங்க அப்படின்றதுலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால கண்டிப்பாக மாற்று ஒன்று வேணும் இளைஞர்னால. ஓகே, எந்த ஆட்சியுமே வந்து மதுவை வந்து முழுவாக வந்து ஒழிக்கணுங்கிற ஒரு இதுவே கிடையாது. தற்சமயம் பார்த்தீங்கன்னா சசி பெருமாள் இறந்தாரு. அந்த சமயத்தில் வந்து வைகோ வந்து இறங்கி போராடினாரு. எவ்வளோ நாள்? ஒரு வாரம், 10 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டமே முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாது. சசி பெருமாள் இறந்ததுன்றது மறந்துட்டாங்க. இதுக்கு வந்து யார் முழுமையாக வந்து இறங்கி டாஸ்மாக்கை ஒழிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம். ஓகே, என்னதான் இருந்தாலுமே ஊழல் இல்லாத கட்சின்னு இப்போ எதுவுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. எப்படி பார்க்க வேண்டியது இருக்குன்னா, யார் கம்மியாக ஊழல் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்க, இவங்க நிறையா பண்ணியிருக்காங்களே, சரி நம்ம இவங்களுக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. சில பேர் சொல்கிறாங்க நாங்கள் ஊழலே பண்ணல, 5 பேருமே நாங்கள் ஊழல் பண்ணாத கட்சி அப்படின்னா, நீங்கள் ஊழல் பண்ணலைன்னா வந்தாதால பண்ணுவீங்க, வந்தாதால தெரியும் அப்படின்னு இதாக இருக்குது. சில சமயம் சரி நம்ம புதுசாக யாருக்காவது வரவங்களுக்கு போடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கேப்டனுக்கு போடலாம் அப்படின்னு நல்ல எண்ணம் வருது. ஆனால் அவர் அந்த நேரத்தில் ஏதாவது இது பத்திரிகையாளர்களை இது பண்ணுறதோ ஆவேசமாக பேசிடுறாரு. அவரே நிலை இல்லாமல் இருக்கும்போது எப்படி இந்த தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவார்? அவரே கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கார், எப்படி தமிழ்நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவார்? இந்த கம்பேரிசனில் வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் பரவாயில்லன்னீங்களா, அதுக்கு என்ன காரணம்? அம்மா உணவு கொண்டு வந்து அது நல்லா ரீச் ஆயிருக்கு. ஒரு ஓகே சார், எனக்கு வந்து அதிமுக தான் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா இருந்த கட்சியோட இப்போ இருந்த கட்சி வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், இவங்க ஆட்சி பண்ணது. ஸோ அதிமுக ஓகே சார். அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவீங்க? ஸோ இப்போ ஏழை மக்களுக்கு வந்து இங்கிட்டனாலும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். பெரும்பாலும் எல்லாருமே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டையுமே பிடிக்கலை அப்படின்ற இதில் ஆஸ்பெக்டில் தான் சொன்னீங்க நீங்கள். இதில் அதிமுகவினுடைய ஒரே ஒரு ப்ளஸ் அப்படின்னு வந்து நான் இதை தான் சொல்லுவேன், அல்லது ஜெயலலிதாவோட ப்ளஸ் இதை தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வரி மட்டும் சொல்லிகிட்டே வாங்க. அம்மா உணவகம் தான் அவர் சொன்ன மாதிரி. அம்மா உணவகம். ஓகே, திருமணத்துக்கு உதவி பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார். திருமண உதவி திட்டம் அம்மா உணவகம் தான் சார். அடிப்படை ஏழை மக்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயன்படுச்சு. ஓகே, அதிமுகன்னு பார்த்துட்டோம்னா இந்த சாலை விதிகள் வந்து ரொம்ப எல்லாரும் நல்லா கடைபிடிக்கிறாங்க. ஓகே, போலீஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. ஒரு தலைவராக அவர் தான் முக்கிய டெசிஷன் எடுக்கிறாரு. யாருமே அவர் டெசிஷனில் அதிகமாக இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அதிமுகவில் திமுகவில் இது கொஞ்சம் பண்ணலாம். பலவீனமும் இதே தான். அதிமுகவில் எல்லாருமே அதிமுகவில் அவர் இது பண்ணியே இருக்குது. நெக்ஸ்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அதிமுகவில் அதுக்கான இதே இல்லை. குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, காலில் விழுந்து கும்புறது, இதெல்லாம். ஏன்னா அதிமுக அதெல்லாம் பெரியார் வழி வந்ததாக சொல்லிக்கிறாங்க. பெரியார் என்ன செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியத்துவம் அதுவே இல்லாத ஒரு கட்சி அதிமுக. அதனால் அதிமுக பலவீனம். இலவச மடிக்கண்ணி
இலவச மடிக்கணினி கொடுத்துருக்காங்க. அதிமுக காலத்துலனா கலவரங்கள் இல்லாமல் ரொம்ப அதிகம் இல்லாமல் இருக்குது. சட்டம் ஒழுங்கு. ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுன்ற ஒரு ஓகே, நல்ல திட்டங்கள். நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. நீங்கள் இப்போ ஜெயலலிதா அதிமுகவுக்கு சொன்ன மாதிரி வந்து கருணாநிதி டிஎம்கேவினுடைய ப்ளஸ் அப்படின்றது வந்து என்னன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். டிஎம்கேயோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோன்னா 108 ஆரம்பிச்சது. 108 ஆம்புலன்ஸ். ஓகே. இலவச டிவி தந்தாங்க. இலவச டிவி. ஓகே. இலவச அடுப்பு வசதிகள் தானே. எரிவாயு அடுப்பு. ஓகே. திமுகவில் இலவச காப்பீட்டு மருத்துவ காப்பீட்டு திட்டம் உண்மையிலும் சொல்லலாம். ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் இருக்க நிறைய பேர் அதனால் பயனடைஞ்சிருக்காங்க மருத்துவ காப்பீட்டு திட்டம். இன்னொன்று திமுகவோட பலவீனம்னா அவங்க குடும்பம். ஓகே. முன்னாடி இருந்த ஆட்சியில் வந்து முதியோர் உதவித்தொகை வந்து 200 தான் கொடுத்தாங்க. இன்று விற்கிற விலைவாசியில் வந்து அந்த 200 ஒரு வாரம் கூட இருக்காது. திமுக ஆட்சியில் வந்து அது வந்து 1000 ரூபாயை உயர்த்தி அவங்களுக்கு வந்து ஒரு இது செஞ்சாங்க. ஓகே. திமுகவில் ஒரே ப்ளஸ்னால் கலைஞர் தான். அவரோட தலைமை தான் அவரை இவ்வளோ அந்த கட்சி எவ்வளோ தூரம் கொண்டு வந்தார். பெரும்பாலும் எல்லாருமே வந்து 2 கட்சியுமே வந்து பிடிக்கலை அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு அரசியல் கட்சி, ஒரு பிடித்த தலைவர் அப்படின்னு வரும்போது யாரெல்லாம் வந்து அந்த அரசியல் கட்சியில் சேருவீங்க, அரசியலுக்கு வருவீங்க? 3 பேர். வாழ்த்துக்கள். விவசாயி. நான் நொடிச்சு போன விவசாயியா. எங்களுக்கு தண்ணி இல்லை, மழை தண்ணி இல்லை, விவசாயமே பண்ண முடியல.